ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ் 180 லிட்டர்ஸ்க்கு வந்து கம்ப்ரஸர் தான் சேஞ்ச் பண்ண போறோம். உங்க ஆட்டையில இது புது ரகமால இருக்கு. ஆல்ரெடி யாரோ மெக்கானிக் வந்து கம்ப்ரஸர் போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கஸ்டமர் நம்பிக்கை இல்லாம நம்மள கூப்பிட்டாங்க. நம்மளும் போய் செக் பண்ணி பார்த்தால கம்ப்ரஸர் தான் போயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கஸ்டமர் அமௌண்ட் தான் சொன்னேன், கம்ப்ரஸர் மாத்த சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்ப்ரஸரை சேஞ்ச் பண்ண போறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஸோ இது வந்து பழைய கம்ப்ரஸர் தூக்கி கடாசியாச்சு. இப்போ வந்து புது கம்ப்ரஸர் எடுத்து மாட்ட போகிறோம். இதுவும் கோத்ரேஜ் மாடல் தான். ஸோ சேமாக இருக்கட்டும்ன்ட்டு இதே வாங்கி போட்டாச்சு. ஆல்ரெடி இருந்த கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா 600 கேஸு, இப்போ போடுறது வந்து 134 கேஸு. ஏன்னா 134 தான் கிடைக்குது, 600 கிடைக்க மாட்டேங்குது. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்சர் லைனை பற்ற வச்சிடலாம். ஸோ பற்ற வச்சாச்சு. ப்ராப்பராக பில்டு பண்ணணும், இல்லைனா இதுவே பெரிய பஞ்சாயத்து ஆகிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டரை வந்து கண்டென்சரோட அவுட்லைனை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அப்படியே கேப்லரையும் ப்ராப்பராக கட் பண்ணிட்டு ஃபில்டரோட கனெக்ட் பண்ணிடலாம். நண்பர்களே, கேப்லரி டியூப்பை வெல்டு பண்ணிட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி பார்த்தா ஃப்ரீசர் லைன்ல இருந்து வெறும் ஆயிலா மிஷின் கக்குது. பழைய கம்ப்ரஸர் வந்து இருக்கிற ஆயில் எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுட்டு தான் அது டெத் ஆயிடுச்சு போல. ஸோ இப்போ ஆயில் ஃபுல்லாமே உள்ள சோக் ஆகி நிற்குது. ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் ப்ரெஷ் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ரீசர்ல எந்த ஆயிலுமே இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா என்ஆர் வால்வை பற்ற வச்சிடலாம். ஸோ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் லைனையும் ப்ராப்பராக வெல்டு பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா புது கம்ப்ரஸருக்கு ப்ராப்பராக எல்லா லைனையும் செட் பண்ணியாச்சு. இப்போ வேக்கம் போட்டுட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம். ஓகே, வேக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்மளும் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஏற்ற போகிறது 134 கேஸ் தான். ஸோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, வேக்கம் போட்டு முடிஞ்சு. இப்போ கேஸ் ஏற்றுவோம். ஓகே, கேஸ் பக்காவாக ஏற்றியாச்சு. கரெக்டாக 10 PSI வச்சிருக்கோம். கண்டென்சர் ஹீட்லாம் நல்லா ப்ராப்பராக இருக்கு, எங்கேயும் லீக் எதுவுமே இல்லை. செக் பண்ணியாச்சு. உள்ள திறந்து பார்த்ததுல நல்லா ஐஸ் கட்ட ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த வெள்ளை வெள்ளையா வரது எல்லாமே ஐஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிரபு கண்ட்ரோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.